வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். திராவிட கட்சிகளுக்கு சரியான மாற்று யார்? இந்த கேள்வி இன்றைய எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் டெல்லியில் இன்று தந்தி டிவிக்கு அளித்த ஒரு பேட்டியில 234 தொகுதிகளும் எங்களுடைய வேட்பாளர் நிறுத்துவதற்கான ஆயத்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கோம். 64,000 வாக்குச்சாவடிகளில் அதற்கான ஏஜென்ட்களை நியமிக்கக்கூடிய பணியில் இறங்கிட்டு இருக்கோம். 85% பணிகள் முடிந்துவிட்டன. 234 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்துவதற்கான தனியாக போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார். மறுபக்கம் பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு ஒரே மாற்று பாஜக தான், வேறு யாருமே கிடையாது. மக்கள் நல கூட்டு இயக்கம் எல்லாம் விலவெழுத்து கிடக்கிறது. பாஜக தான் ஒரே வாய்ப்பு, வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. எங்களுடைய தலைமையில் தான் மற்றவர்கள் அணிதருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாஜக அன்புமணி ராமதாசுடைய தலைமையை ஏற்று அவரை முதல்வர் வேட்பாளர் ஏற்று எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் அவரை சேர்த்துக் கொள்ள தயாரா இருக்கும் என்று சொல்லியிருக்கார். இதுல ஒரு 2 பிரதானமான கேள்வி எழுந்திருக்கின்றன. திராவிட கட்சிகளுக்கான மாற்று உண்மையிலேயே தேவைப்படுகிறதா? ஒன்று, அப்படி உண்மையிலே தேவைப்படுகிறது என்றால் அதற்கான வாய்ப்பை, அந்த இடத்தை, வெற்றிடத்தை யார் பூர்த்தி செய்ய முடியும்? அப்படிப்பட்ட வெற்றி ஏற்பட்டிருக்கா என்பது பிரதானமான கேள்வி. அதன் துணை கேள்வியாக அதை யார் பூர்த்தி செய்ய முடியும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைப்பற்றி இந்த ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். விவாதத்தில் சொல்வதற்கு முன்னாடி நம்ம தலைமை செய்தியாளர் ரமேஷ் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் இப்போது கேட்கலாம். தமிழக சட்டமன்றத்திற்கு இன்னும் தேர்தல் நடைபெற 6 மாதங்களே உள்ள சூழ்நிலையில பிரதான எதிர்க்கட்சியான தேமுதிக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி கிடையாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. இதே போலத்தான் பாமகவும் அறிவித்துவிட்டது. ஆனால் அன்புமணியை யார் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணி சேர தயார் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இன்று டெல்லியிலே தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஈவி இளங்கோவன் தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதுதான் எங்களுடைய திட்டம் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போல பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று சக்தி நாங்கள் தான் என்று பெருமிதம் கொண்டிருக்கிறார். திமுகவுடன் கூட்டணி சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மதிமுகவோ மக்கள் நல கூட்டு இயக்கம் என்ற பெயரிலே இடதுசாரிகளுடன் சேர்ந்து ஒரு தனி பயணத்தை தொடங்கிவிட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்கள்ல, அதாவது தனித்து போட்டியிட்டு 37 இடங்களை கைப்பற்றியதன் மூலம் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பலத்தை பெரிய அளவில் அதிமுக நம்பி இருக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் திமுக இதுவரை கூட்டணி குறித்து வாயை திறக்கவில்லை. ஆக தமிழக தேர்தல் களத்தில் இப்போது எழக்கூடிய கேள்வி, திராவிட கட்சிகளுக்கு சரியான மாற்று சக்தி யார் என்பதுதான். இதை பற்றிதான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நண்பர்களே, நிகழ்ச்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கண்ணதாசன், வழக்கறிஞர் கண்ணதாசன் நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதே போல பாஜகவை சேர்ந்த மாநில செயலாளர் திரு KT ராகவன் நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதே போல காங்கிரஸை சேர்ந்த ஊடக பிரிவு தலைவர் திரு கோபண்ணா நம்முடைய இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பு பிரிவு தலைவர் திரு பாலு இணைந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல 4 பேரையும் முதல் கட்டமா தெரிஞ்சுக்க விரும்புகிற கேள்வி, நான் திரு பாலுடன் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். திராவிட கட்சிகளுக்கான மாற்று தேவைப்படுகிறதா? அப்படி ஆமெனில் அதை பாமக எப்படி இட்டு நிரப்ப முடியும் நீங்க நினைக்கிறீங்க? 50 ஆண்டுகள் திராவிட கட்சியோட ஆட்சி அப்படின்னு அண்ணா சொன்னார் அப்படிங்கிறத தவிர வேற புதுசா எதிர்பார்க்க. அதாவது முதற்கட்டமாக கடந்த 50 ஆண்டுகளில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு புதுமையான ஒரு சட்டமன்ற தேர்தலை இந்த முறை நாம் சந்திக்க இருக்கிறோம். எந்த விதத்துல? காரணம், இயற்கையாகவே திமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திமுகவை சார்ந்து எல்லா கட்சிகளும் அணி சேரக்கூடிய நிலைமை, அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவோடு அணி சேரக்கூடிய நிலைமை. ஆனால் இந்த முறை மட்டும்தான் திமுக என்பது அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கு யாருமே இல்லாத நிலையில் நாங்கள் தனியாக களம் காணுவோம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அந்த விதத்தில் பார்க்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த கருத்தை முதலாக பதிவு செய்தது. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாங்கள் சொன்னது, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி வைக்காமல் தனியாக நாங்கள் களம் காணுவோம் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் இந்த சிந்தனையே மக்களுக்கு, அரசியல் இயக்கங்களுக்கு முதலில் துவக்கியது, புகுத்தியது யார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு பல இயக்கங்கள், இன்னைக்கு காங்கிரஸ், பாஜக, இது இல்லாமல் மற்ற இடதுசாரிகள், இவர்கள் எல்லாமே, விஜயகாந்த், எல்லாருமே ஒரு தகவல்களை மிக தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் திமுகவோடு அண்ணா திமுகவோடு செல்ல மாட்டோம் என்று சொல்லக்கூடியதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இதை தாண்டி நீங்கள் கேட்ட 2வது கேள்வி, இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக எப்படி பாமக இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது, திமுக அண்ணா திமுக தேசிய அளவில் இருக்கிற காரணத்தினால் காங்கிரஸ், பாஜக என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த, மக்கள் நம்பிக்கை வாய்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு காங்கிரசும் பாஜகவும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாங்கள் உங்களை விட ஒரு தேசிய அளவில் பெரிய கட்சி, பிரபலமான கட்சி, நாங்கள் மூத்த இயக்கம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த தேசிய இயக்கங்கள்
தமிழ்நாட்டில் தலைமையேற்று ஒரு அரசியலை நடத்த முடியுமா என்று சொன்னால் அது இயற்கையாக சாத்தியமில்லை. ஒன்று, தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு, நீ கோபாலபுரம் செல்லுங்கள் என்று சொன்னால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் கடந்த 3-4 ஆண்டுகளில் செய்த அத்தனையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு செல்ல வேண்டிய நிலைமை. அதேதான் இந்த 2 இயக்கங்களுக்கும் கடந்த காலங்களில் நிகழ்ந்தது. அதனால்தான் மூப்பனார் அப்பொழுது அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தார். நாங்கள் சொல்லுகிறோம், இதன் காரணமாக தலைமை ஏற்பது யார்? இதுதான் பிரச்சனை. இந்த 2 இயக்கங்களுமே கடந்த காலங்களில் அடைந்த பயன் என்னவென்றால், அந்த தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் யார் தலைமை ஏற்பது, யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது, முதலமைச்சர் வேட்பாளர் யார், இந்த சண்டை உருவாகி இயற்கையாக ஒரு அணி திரள முடியாமல் போகிறது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் புரிந்து கொண்டுதான் எங்களுடைய இயக்கம் தான் தலைமை தாங்கும், எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ், நாங்கள் கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம், அமைச்சரவையிலும் அனைத்து இயக்கங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பை தருவோம் என்று தெளிவான சிந்தனையோடு இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள். இதுல கிளைக்கேள்விகள் நிறைய இருக்கு. நம்ம முதல் கட்ட கேட்டு வரலாம் பாக்கிறேன். திரு கோபன் நாட்ட ஏற்கனவே அவர்கிட்ட கேட்ட கேள்விதான். இதுல திராவிட கட்சிகள்கிட்ட தன்னுடைய ஆட்சியை இழந்த கட்சி என்பது காங்கிரஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்தது. இப்ப இன்னமும் அவர்களுடைய இணைந்துதான் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுது. இப்போது 234 தொகுதியிலும் போட்டியிடுவோம், அதற்கான ஆயத்த பணியில் நடந்துக்கணும் உங்க தலைவர் சொல்லும் போது ஒருவேளை அவருடைய கான்பிடன்ஸை காட்டுது, நம்பிக்கை காட்டுது. ஆனால் இது ஒரு அதீதமான நம்பிக்கையா தெரியலையா? அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் காங்கிரஸ் கட்சிக்கு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? இன் வாட் வே கேன் ரீப்ளேஸ் தம்? இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 16 நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு இதுவரைக்கும். அதுல 12 தேர்தல்கள்ல தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் பங்கேற்கிற கூட்டணியை ஆதரித்திருக்கிறது. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு 12 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு வாக்களித்து மத்தியில் ஆட்சி செய்தார்கள். அப்படி கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆட்சி செய்த மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கட்சி. ஒன்று. இரண்டாவது, தேசிய நலனுக்காக சில நேரங்களிலே மாநில நலன் என்பது கொஞ்சம் நாங்கள் அதுல கொஞ்சம் இருந்தா கூட தேசிய அளவில் ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி அமைத்திருக்கிறோம். வெற்றி பெற்று ஒரு நிலையான ஆட்சியை மத்தியிலே வழங்கியிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இதோ முதல் முறையாக இந்த முயற்சி செய்வதாக நண்பர் பாலு சொன்னார். 25 ஆண்டுகளுக்கு முன்பு 1989 88களில் ராஜீவ்காந்தி அவர்கள் 13 முறை தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்து 20 ஆண்டு இருண்ட திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கணும், காமராஜர் ஆட்சி அமைக்கணும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து அன்றைக்கு நாங்கள் தனியாக நின்று 48 லட்சம் வாக்குகளும் 23% வாக்குகளையும் பெற்று அன்றைக்கு நாங்கள் ஒரு கணிசமான முயற்சியை மேற்கொண்டோம். 23% வாக்குகளை வாங்கிய பொழுதே அதற்கு பின்னால் அந்த முயற்சியை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியல. ஏன்னா 1991 நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது. தேசிய நலனுக்காக நாங்கள் ஒரு திராவிட இயக்கத்தோடு கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழல் உருவானது. காமராஜ் ஆட்சி என்கிற அந்த முயற்சி அடுத்து தேசிய அளவிலே ஒரு கூட்டணி உருவாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அன்றைக்கு கூட ஜெயலலிதா 51 லட்சம், நாங்க 48 லட்சம், 3 லட்சம் வாக்குகள் தான். நாங்க 26 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க 27 பேர். இப்படி எல்லாம் முயற்சி செய்திருக்கிறோம் கடந்த காலத்துல. இன்னைக்கு பாமக சொல்லுது அந்த இலக்கை எட்ட முடியுமா? கனவு காணலாம், கனவு மெய்ப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த முயற்சியை எடுக்கிறத பத்தி நாங்க ஆட்சேபம் இல்லை, அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் முயற்சி செய்கிறார்கள். இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் நாங்கள் எங்கள் வேட்பாளர்களை நிறுத்தப் போகிறோம் என்கிற ஆயத்த பணிகள் கடுமையாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தேசிய அளவிலே பாஜகவை வீழ்த்துவதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டும். இது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு அதிமுக ஆட்சியை வீழ்த்தணுங்கிறது அகற்றுவது எங்களுடைய முதன்மையான கூட்டணி சேரக்கான வாய்ப்புகள் நம்ம மறுத்த முடியாது பார்க்கணும். நிறைய கிளை கேள்விகள் இருக்கு. நான் முதல் கட்ட கருத்து தெரிஞ்சுட்டு வரேன். திரு ராகவன், உங்களுடைய மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க பாஜக தான் ஒரே ஆல்டர்னேட்டிவ் போர்ஸ், எங்களுக்கு பாஜக விட்டா வேற எந்த கட்சியுமே கிடையாது. மத்தவங்க பத்தி நான் ஒன்னும் சொல்றதுல இன்னும் சொல்ல போனா 2 சாபம் வேற விட்டுருக்காங்க. மக்கள் நல கூட்டியக்கம்லாம் வளவளத்து கிடக்கு, யாரு எங்க இருக்க போறா யார் போறான்னு தெரியல சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த எண்ணம் தோன்றுகிறது? இது சொல்லும் போது நம்ம தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லலாம், ஆனா இது கொஞ்சம் அதீதம் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அதாவது ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா கொள்கை ரீதியாக வேறுபாடு இருக்கிறது. இப்ப டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா
என்ன பெரிய வித்தியாசம் 2 பேருக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. தலைமையில அங்க ஒரு பிரச்சனை வந்தது, ஏடிஎம்கே உருவாகுச்சு. மதிமுக வந்து திமுக பிரச்சனை வந்தது, மதிமுக உருவாச்சுன்னு சொல்றதை தவிர வேற ஒன்றும் பெரிய ஒரு சேஞ்ச், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிச்சயமா திராவிட இயக்கங்களுக்கு சேஞ்ச் என்று சொல்வது, நாங்கள் இந்த தமிழகத்தை இது வந்து ஆன்மீக பூமி, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோன்றிய பூமின்னு நினைக்கிறோம். ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இங்க வருது. அவங்க சொல்லுவது ஏதோ இது வந்து கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய பூமிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் தேசியத்தோடு தமிழகம் என்றைக்குமே இருக்க வேண்டும் என்று நாங்க நம்புறோம். அதனால கொள்கை ரீதியாகவும் கூட நிச்சயமாக திராவிட இயக்கங்களுக்கு மாற்றான ஒரு கருத்தை, கொள்கை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2014 பார்லிமெண்ட் தேர்தலில் எங்க தலைமையில என்டிஏ கூட்டணி போட்டுட்டோம். நாங்க 19% வாக்குகள் வாங்கினோம், 75 லட்சம் வாக்குகள் வாங்கினோம். சோ மக்களும் கூட, தமிழக மக்களும் கூட ஒரு மாற்று வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனாலதான் அதோட சிக்னல் தான் 19% ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் ஐ வுட் சே டிஎம்டிகே வரும்பொழுது கூட விஜயகாந்த் புதிதாக அரசியலுக்கு வரார், ஆனாலும் கூட மக்கள் 10% வாக்களிச்சாங்கன்னு சொன்னா வரும்பொழுது அதுக்கு கூட அது ஒரு சிக்னல். இவர்கள் இல்லாம யாரோ வரட்டும், இவங்க 2 பேர் வேண்டாம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சோ மாற்றி மக்களும் கூட விரும்புகிறார்கள். அதிமுக திமுக வேண்டாம் மக்கள் விரும்புறாங்க. ஆனா பாஜகவை எப்படி அதை ஏற்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி. ஏற்க போறாங்கன்றதால தான் 19% வாக்கு எங்களோட என்டிஏக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டாங்க. அதிமுக 37, டிஎம்கே 0, தேர்ட் சொன்ன நாங்க 2 சீட் ஜெயிச்சிருக்கிறோம் என்டிஏ. நிச்சயமா அடுத்த ஆட்சியை கூட பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். திரு கண்ணதாசன், திராவிட கட்சிகள் அப்படின்னாலே ஏதோ திமுக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு போர்வை அது அப்படி சொல்லப்படுதா? தேமுதிக திராவிட கட்சி கிடையாதா? மதிமுக திராவிட கட்சி கிடையாதா? அதிமுக திராவிட கட்சி கிடையாதா? இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தேவை, அவர்களுக்கு மாற்று சக்தி தேவைங்கிறதுல 3 பேருமே ஒத்த கருத்தோட இருக்கிறாங்க. 3 பேருமே வேற வேற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடையும் அதிமுக கூட்டத்தில் இருந்தவங்க. பட் 3 பேருமே உங்க 2 பேரும் கூட அதிமுக திமுக இருந்த அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம், இந்த 2க்கு ஒரு மாற்று இருந்தா நல்லது அப்படின்னு. தப்பா சொல்லல நினைக்கிறேன் திரு கோபன். நீங்க அதிமுக பத்தி மட்டும் தான் குறிப்பிட்டீங்க. இருக்கும்னு நானா எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கு வந்து மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற அதிமுக ஆட்சி அகற்றப்படும். எங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி தாங்க கணக்கு, திமுக எதிர்கட்சியில இருக்கு. திராவிட இயக்கங்களை வீழ்த்துவதாக இருந்தால் அந்த வலிமை நாம் பெற்றிருக்கணும். அது பாமக இருக்கான்னு யோசிக்கணும். அதாவது திராவிட இயக்கம் தமிழகத்தில் ஏன் தேவைப்பட்டது என்பதற்கு வட மாநிலங்களைப் போல மத மோதல்கள் இல்லாமல் இங்கு தனிமையாக தமிழகம் அமைதியாக இருந்ததற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய அந்த ஊடுருவல் தான். அதுக்கு மரியாதை ராகவன் சொன்னாரு, ஆழ்வார்கள் பூமின்னு. நம்பிக்கை உள்ளதை கவலை இல்ல, எங்களுக்கெல்லாம் இது பெரியாரின் பூமியாக இருந்த காரணத்தால் தான் இப்படிப்பட்ட மத மோதல்களை அனுபவிக்காமல் சாதி மறுப்பு கொள்கைகளை கொண்டு வந்து அதை தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால தமிழகம் ஒரு அமைதியான பூமியாக திராவிட இயக்கங்களால் செயல்படுத்த முடிந்தது. அந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் பிரிவாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம், அந்த அரசியல் பிரிவாக அனைத்து மக்களையும் உள்ளடக்கி அனைவருக்காகவும் அதை ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க இல்லையா, சில சமய நம்பிக்கைகளை கூட ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட்ட அனைத்து மக்களுக்காக செயல்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் பெரும்பாலும் திராவிட இயக்கம் என்று சொன்னால் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பதற்காக காரணம் இதுவாக தான் இருக்க முடியும். அடுத்ததாக நண்பர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம். மரியாதை கோபன் அவர்கள் சொன்ன மாதிரி கனவு காண்பதற்கு எவருக்கு உரிமை உண்டானாலும் மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி பால் அவர்கள் சொன்னார், அவங்களுக்கு அந்த ஆசைப்படுறத வந்து எல்லாரும் யாருக்கும் தடுக்க முடியாது. அவங்க வந்து முதல்வராக வரணும், நாங்களும் ஆட்சி செய்யணும்ன்றதில்ல. ஆனால் நடைமுறை என்ன என்பதுதான் இங்கு முக்கியம். யாருக்கு யார் மாற்று என்பது முக்கியம். அதுக்கான அடிப்படை தொண்டர்கள், லட்சியங்கள், அந்த முன்னெடுப்புகள் இவைகள் எல்லாம் எந்த இயக்கத்தால் முடியுன்றது ஒரு முக்கியமான காரியம். இரண்டாவதாக நம்ம நண்பர் பிஜேபி ராகவன் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று. ஆனால் இவர்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள்? இங்க வட மாநிலங்களில் இவர்களுடைய ஆட்சி, மத்தியில் இவர்கள் வந்த பிறகு அங்கெல்லாம் எப்படிப்பட்ட மோதல் உருவாகின்றன, அமைதியா இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவர்கள் வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதெல்லாம் எங்களோட மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அந்த தெளிவாக தெரிந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். 8 பாம் பிளாஸ்ட், கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் நடந்து 68 பேர் கொல்லப்பட்டது உங்களுடைய ஆட்சியில. திராவிட முன்னேற்ற காரணம் இப்ப
கிளைகளில் நிறைய இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். திரு கோபன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். காமராஜர் ஆட்சி அமைப்பது ஒரு முயற்சியா இருந்தது. 86, 89 நாங்க அந்த அவ்வளவு வாக்கு 40 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கணும்னு சொன்னீங்க. இப்போது என்னுடைய கேள்வி, காமராஜர் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது உங்களுக்கான வாய்ப்பா இருக்குமா, தமாகவுக்கான வாய்ப்பா இருக்குமா? உங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்ட பிறகு 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு என்ன பெரிய மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்பது பற்றி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும்? இல்ல தமாகா எல்லாம் நாங்க எங்களை விட்டு அவர்கள் பிரிந்தால் கூட அவர்களால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது என்கிற உணர்வே எங்களுக்கு கிடையாது. தலைவர் EVKS பொறுப்பேற்றதற்கு பின்னாலே நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் பழைய நிலைக்கு அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. நீங்க சத்தியமூர்த்தி பாவோட நீங்க பார்க்கணும். நீங்க எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது வாங்க. அது அங்க தொண்டர்கள் அங்க எவ்வளவு கூட்டம் வருது, நாள்தோறும் அவர் எவ்வளவு பாக்குறாங்க. நாங்கள் இதுவரை நடத்திய நிகழ்ச்சிகள் அத்தனையுமே வெற்றி தான். நானே கொஞ்சம் என்ன சொல்றேன், ஒரு பிரஸ் மீட்டோ ஒரு லைவ் கவரேஜோ ஊடகங்கள்ல வரக்கூடிய முதல் பக்க செய்தியோ அதிமுகவுடைய எதிர்ப்போ பார்ட்டியோட கேடரையும் பார்ட்டியோட நேமையும் வைப்ரண்டா வச்சிருக்க உதவலாம். கீழே மக்கள் புதிதாக வாக்காளர்களா நீங்க சொன்னீங்க, இது வாசன் எதுங்கிற ஒரு தனிநபர் போன மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் பலம் போயிருக்கு. என்னுடைய பாயிண்ட் என்ன, 4 பேரா இருக்கும் 4 பேரா இருக்கும் லீஸ்ட் பாதர். பட் என்ன பிரச்சனை, 2014 பாராளுமன்ற தேர்தல்ல ஒரு இடத்துல கூட நம்ம டெபாசிட் வைப்பு தொகையை திரும்ப வைக்க பெற முடியல அப்படின்னா 1.5 வருஷத்துக்குள்ள அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி என்ன நடந்ததுன்னா, ஞானதேசிகன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த போது ஒரு பக்கம் திமுகவை காங்கிரஸ் விலக வேண்டிய ஒரு சூழல், மிகப்பெரிய இடைவெளி உருவாக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அதிமுகவை விமர்சிப்பது கிடையாது. நான் சொல்றேன், அதாவது காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாரு, எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு காங்கிரஸை தனிமைப்படுத்திட்டாரு. கடந்த நாடாளுமன்ற நீங்க பண்ணா தனித்தன்மை, தமிழ்நாட்டுல 234 தொகுதியில் நாங்க போட்டிடுவோம் நீங்க சொன்னா அது தனித்தன்மை. திமுக அதிமுக வேண்டாம் அவங்க சொன்னா தனிமைப்படுத்திட்டாங்க. திமுக அதிமுக வேண்டாம்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்தி விட்டு கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய தோல்விக்கு என்ன காரணம்? அது அரசியல் வியூகமா? தேர்தல் வெற்றி பெறுவதற்கு இன்று காலை திரு இளங்கோன் இன்று காலை சொன்ன 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடும் என்பது ஒரு வெற்றி வாக்குமூலம். இல்ல நான் சொல்றேன், அதாவது ஒரு அரசியல் தேர்தல் வருகிறப்போ ஒரு அரசியல் வியூகம் இருக்கணும். நமக்கு யார் நண்பன் யார் எதிரி என்று அடையாளம் கண்டு நம்ம அரசியல் பாதையை வகுக்க தவறிய காரணத்தினால்தான் 2014 மிகப்பெரிய தோல்வி. இன்னைக்கு எங்கள் பயணம் தெளிவாக விட்டுருங்க சார். இன்னைக்கு இளங்கோன் என்ன சொல்றாரு, 234 தொகுதியிலும் போட்டியிடுவோம். ஆமா, அப்ப இப்ப அதிமுக திமுக ரெண்டுமே இல்லையே. இல்ல அதாவது 234 தொகுதிகளிலே நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம். எங்கள் இலக்கு என்பது எங்கள் கொள்கைகளை அரியணை ஏற்றுவதற்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்கள் நோக்கம். அதே ஞானதேசிகன் சொன்னா நண்பர் யார் எதிரி யார் சொல்றீங்க, நீங்க சொன்னா இதுதான் எங்க லட்சியம். அதே நேரத்துல காமராஜர் ஆட்சி லட்சியம், திமுக ஆட்சி இல்ல கிடையாது. நான் சொல்றேன், எங்களை பொறுத்தவரை நாங்கள் நாங்க எல்லா தொகுதிகளிலும் எங்களை வலிமைப்படுத்தி தேர்தலை சந்திப்ப தயாரா இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியலன்னா, எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறது, முடியலன்னா நாங்கள் பங்கேற்கிற ஒரு அரசு அமையும், நாங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே அமையாது. இதுதான் எங்களுடைய அரசியல் வியூகம். திரு பாலு அவர்கள் உங்க முன்னாடி சொன்ன குற்றச்சாட்டை இப்ப நீங்களே மெய்ப்பிக்கிறீங்க. திரு இளங்கோன் அவர்கள் இன்று காலையில் சொன்னது போல 234 போட்டிற்கான ஆயத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். தலைமை சொன்னால் நாங்க கூட்டணி பற்றி யோசிப்போம். அதான் அவர் சொன்னார். 67 இழந்த ஒரு வாய்ப்பை, குறிப்பாக காங்கிரஸ் இழந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்கான முயற்சி இல்லாமல் மீண்டும் திராவிட கட்சியோட தயவு நம்பி போறதுக்கான வாய்ப்பு பாலுதான் சொன்னாரு. தலைமை ஒரு வார்த்தை போன் பண்ணி கோபாலபுரம் போனா போனது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதிமுக ஆட்சி அகற்றப்படணும். அதை காங்கிரஸ் தனித்து நின்று அந்த முயற்சியில் ஈடுபடும், அல்லது
கூட்டணி மூலமாக அதை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதிலேயும் நாங்கள் பங்கேற்று அதிமுக ஆட்சியை அகற்றுவோம். இந்த நம்பிக்கை வர்றதுக்கு என்னுடைய கேள்வி, இந்த நம்பிக்கையை நீங்கள் பெறுவதற்கு 234 போட்டிடும் பாருங்க, நேம் சேக் வச்சுக்கோ, சும்மா பேச்சுக்கு சொல்றா கூட வச்சுக்கோ, 234 போட்டிடுறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை குறைஞ்சபட்ச வாக்குகள் நீங்க பெறணும் இல்லையா? அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன இல்ல 65,000 வாக்குச்சாவடியில முகவர்கள் நியமித்து கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிச்சிட்டோம். மண்டல மாநாடு 1 முடிச்சிருக்கோம் இப்போ சென்னையில, அடுத்து தூத்துக்குடி, சேலம், தஞ்சாவூர், தமிழ்நாடு முழுவதும் மண்டல மாநாடு. திமுக மண்டல மாநாட்டுல 2,500 பேர் கலந்துக்கிறாங்க. திமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள், அந்த கட்சிகள் பூத் ஏஜென்ட்ல அவங்க என்னென்னமோ பண்ணி முடிச்சு அடுத்த வேலையை பார்த்து வாரத்துக்கு ஒருக்க மாடுதலா மாத்திட்டு இருக்காங்க. நீங்க இப்பதான் பூத் ஏஜென்ட் போடுற வேலையில 85% முடிச்சுட்டு வந்துடுறீங்க. நீங்க இந்த மாற்று சக்தின்னு பேசுற இடத்துல நம்ம இல்லன்னு உணரலையா? எங்கள் இலக்கு, எங்கள் பயணம், எங்கள் வியூகம் என்பது நாங்கள் வகுத்து அதன்படி செயல்படுறோம். எங்கள் நோக்கம் என்னன்னா 234 தொகுதிகளில வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஆயத்த பணிகளை நாங்க செய்யறோம். தேர்தல் நேரத்தில் அதிமுக ஆட்சி அகற்றுவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். என்னுடைய கேள்வி ஒரே வரிதான் ட்ரை பண்ண. 2014 மே மாசம் நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் 2015 செப்டம்பர் இந்த 1.5 வருஷம் என்ன சேஞ்ச்? குஷ்பு நியமிக்கப்பட்டிருக்காங்க, விஜயதாரணி மகளிர் நியமிக்கப்பட்டிருக்காங்க, நக்மா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 மாற்றம் தமாக போனது, 4 மாற்றம். எனக்கு வேற மாற்றம் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தனிமைப்படுத்தப்பட்டு அரசியல் ரீதியாக யாரும் கூட்டணி வைக்க முடியாத நிலையில் அது இருந்தது. இன்னைக்கு என்ன நிலைமை என்றால், எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை இதே 2014 தேர்தலின் போது இதே திரு கோபண்ணா அவர்கள் எங்களுக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்புன்னு சொன்னாரு. இன்று நாங்கள் தீண்டத்தகாத கட்சியாக சொன்னாரு. திரு கோபண்ணாவுடைய வாக்கு இங்கே இருக்குது. 2014 மே மாசம் எங்களுக்கு கிடைத்த வரலாற்று வாய்ப்பு இது. போட்டியின் பலத்தில் இது பண்ணாரு. இப்ப நான் சொல்றது தனித்து நிற்பது தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்று முன்னாலேயே தெரிந்து மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தேர்தலில் நிற்க தயாரா இல்லாத சூழலாம் ஏற்பட்டு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, நம்பிக்கை ஏற்பட்டது. அதே மத்திய அமைச்சராக இருந்தவர் திரு தங்கபாலு, நீங்க பேர் சொல்ல எனக்கு தயக்கம் இல்ல, திரு தங்கபாலுவோ திரு சிதம்பரமோ இன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? அவர்களுடைய ஒத்துழைப்பு தொடர்கிறது. இன்னைக்கு அவருடைய ஒத்துழைப்பு தொடர்கிறது. இந்த கட்சியினுடைய தன்மையே மாறிவிட்டது. ஏன்னா தலைவர் EVK பொறுப்பேற்றது பிறகு லட்சக்கணக்கான காங்கிரஸ் செயல் வீரர்கள் அவர் தலைமையில ஏற்று இன்றைக்கு நாங்கள் பீடு நடை போட்டு எங்கள் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள் பயணம் வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. யார் வரல என்றதை பத்தி காங்கிரஸ் கட்சி கவலைப்படல. தலைவர் EVK 2014 மே மாசம் இருந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காங்கிரஸ் வீரர்கள் சேர்ந்து சோர்வு இருந்தது. இன்னைக்கு அது கிடையாது. சோர்விலிருந்து நாங்கள் விடுபட்டு ஒரு வலிமை உள்ள இயக்கமாக, ஜீவனுள்ள இயக்கமாக இன்னைக்கு நாங்க மாறி இருக்கிறோம். இன்னைக்கு ஊடகத்திலே எங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது, கருத்துக்களை சொல்றோம். ஊடகத்தில் கிடைக்கிற இடத்தை மக்கள் மத்தியில் கிடைக்கிற சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கு. அதாவது நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்குங்க, நாங்க எங்க இயக்கம் ஒரு பேசப்படுகிற இயக்கமாக இன்னைக்கு எங்களை இக்னோர் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் எங்களை ஒதுக்கிவிட்டு யாரும் ஆட்சிக்கு வந்துட முடியாது, எங்களை புறக்கணிக்க முடியாது. நாங்கள் அந்த மாதிரி ஒரு வலிமையான இடத்திற்கு வந்திருக்கோம்னா தலைவர் EVK அரசியல் வியூகம் அவர் கடந்த 10-12 மாதங்களாக எடுத்த முயற்சி தான் காரணம். தொடர்ந்து நான் தான் ஓட்ட போட்டியில முதல்ல வருவேன் அப்படிங்கிற விட்டுட்டு என்னை விட்டுட்டு யாரும் ஓடி போயிட முடியாது, நான் யாரையாவது காலை பிடிச்சிட சொல்ற மாதிரி இருக்கு. நான் திரு பாலுவர்கிட்ட கேட்க விரும்புறேன், பாஜகவை கடுமையாக இந்த 1.5 ஆண்டுகள்ல ஆட்சியில் விமர்சனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பாமக நேற்று சொல்றாங்க முதல்வர் வேட்பாளரா அன்புமணி ஏத்துக்கிட்டா நாங்க பாஜகவை எங்க கூட்டணியில் சேர்த்துக்க தயார் சொல்றோம். சோ 2014 மே மாசம் மத்திய அமைச்சரவையில இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரு அன்புமணியோட கடுமையான முயற்சி. அப்ப கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்பு இல்லன்னு நாங்க தனியா முதல்வர் வேட்பாளர், நாங்க தனியா ஆட்சி அமைக்க முயற்சி, தனி கட்சி. இப்ப எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டாங்க பாஜக நாங்க தயாரா இருக்கோம். அப்ப உங்களுக்கான கொள்கை என்பது சிங்கிள் அஜெண்டா என்பது எப்படி காங்கிரசுக்கு அதிமுக ஆட்சி அகற்ற என்பது இருக்கிறதோ அது மாதிரி உங்களுக்கு நான் எப்படியாவது ஆட்சிக்கு வந்தா போதும், மற்றபடி கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாண்டே, உங்களிடமிருந்து நான் இந்த விமர்சனத்தை எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய கேள்வி விமர்சனம் இல்ல. மத்தியில்
அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தோம் என்று சொல்லக்கூடிய அப்படி இல்ல. நான் திருமண வாயுது மத்திய அமைச்சர் பதவிக்கான பொருள் எனக்கு அப்படிப்பட்டது இல்ல. இப்ப வரைக்கும் மத்தியில் கூட்டணி தொடர்கிறது என்பதாகத்தான் பாமக சொல்றது. அதுக்குள்ள வரல. இப்ப இன்னொரு பாயிண்ட் நீங்க கேட்டீங்க. பாஜகவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் அது ஒரு அரசியல் இயக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவர் சொல்லிட்டாரு, அண்ணா சொல்லிட்டாரு, நாங்க திமுகவை பார்த்து அண்ணா திமுகவை நாங்க பார்த்துப்போம், வராம நாங்க பார்த்துப்போம் சொல்லிட்டாரு. நாங்க இன்னொரு கட்சி 2011 பின்னடைவை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அப்பவே தோல்வியினுடைய இடத்திற்கு வந்து விட்டார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக கூட முடியாத அளவிற்கு ஒரு ஆளும் கட்சியாக இருந்த ஒரு இயக்கம் மாறிய பிறகு இரண்டு இயக்கத்தையும் அழித்தால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இடத்துல வைப்பு தொகையை நீங்க திரும்ப வாங்க சொல்ல முடியும்? 7 இடத்துல போட்டிட்டோம், 7 இடத்துல போட்டிட்டோம், ஒரு இடத்துல வெற்றி பெற்றோம். எத்தனை இடத்துல வைப்பு தொகை திரும்ப வாங்கணும்னு சொல்ல முடியுமா? அண்ணா கோபண்ணா அவர்கள் ஒரு செய்தி சொன்னார். வாக்கு சதவிகிதம் எத்தனை இடங்களில் வாங்கினோம், எத்தனை சதவீதம் என்று சொல்லக்கூடிய வாக்கு சதவீத கணக்கை தயவு செய்து டெல்லி தேர்தலுக்கு பிறகு யாருமே அதை பெற்று பேசக்கூடாது. வாக்கு சதவீதம் என்பது தேர்தலை ஒரு முடிவு செய்யக்கூடிய சூழலே அல்ல. டெல்லி உதாரணத்திலேயே அங்க ஆம் ஆத்மி கட்சி இரண்டாவது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை, ஒரு அச்சுறுத்தலை எல்லா கட்சியும் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவங்க முதலிடத்துக்கு வந்துட்டாங்க. பாமக இரண்டாவது பெரிய இடத்துல இருக்குதாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே 7 இடத்துல போட்டிட்டீங்க, எத்தனை இடத்துல வெற்றி பெற்றீங்க, எத்தனை இடத்துல வைப்பு தொகை திரும்ப பெற்றீங்க? அதே காங்கிரஸ் கேட்டது 1.5 வருஷ கேப்ல என்ன புரட்சி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றேன். திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு இயக்கம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுகவோட ஆதரவு இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாங்கள் வாங்கிய வாக்குகள் வெறும் 20 நாளில் தனித்து போட்டிட்டு திரு திருமாவளவர்கள் 2.5 லட்சம் வாக்கு வாங்கினாரு சிதம்பரத்துல. தனித்து போட்டிட்டு நீங்களாவது 2 கட்சி தேமுதிக வச்சிருந்தீங்க, மன்னிக்கணும் 1998. அதான் சொல்லுவேன். நீங்களாவது பாஜக தேமுதிக திரு திருமாவளவர்கள் கடவுள் சிதம்பரம் தொகுதியில பாராளுமன்ற தொகுதியில தனித்து போட்டிட்டு 2.5 லட்சம் வாங்கினாரு. ஒத்த ஆளா ஒரு கட்சி சுயேட்சை சின்னம். அப்ப அதுக்கு என்ன பொருள்? அவருக்கு அந்த தொழில செல்வாக்கு இருக்கு. தர்மபுரியில பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கு. இருங்க, நான் தயவு செய்து சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி கூட சொன்னீங்க 234 தொகுதியிலையும் வாக்காளர்களுக்கு பூத்துக்கு ஆளை போட்டு ஏன் 234 பாக்குறீங்க? 120 தொகுதியில பலமா ஒரு கட்சி இருந்துச்சுன்னா 114 சீட் போறாதா? உங்களுடைய கணக்கு என்னன்னா 2006 நீங்க சொன்னதுல நான் சொல்றேன். என்ன ஏமாத்துங்க, நான் ஏமாந்து போறேன். உங்களை ஏமாத்திக்கலாம். 2006 திராவிட முன்னேற்ற இதே போன்ற முயற்சி 124 துறையில போட்டிட்டு கடைசி வரை பெரும்பான்மை பெற முடியல. 2006 எல்லா கூட்டணி கட்சிகளும் கொடுத்து திமுக இல்லாம போய் போட்டிட்டதே 120 தொகுதியில கடைசி வரை பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்தும் உங்களுடைய விமர்சனங்களை ஆரோக்கியத்தோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விமர்சனமே இல்ல, கேள்வி. உங்களுடைய கருத்துக்களாக இருந்தாலும் கேள்வி எங்கள் மீது உள்ள அக்கறையில் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்படி போயிட்டீங்கன்னா உங்க கட்சி தோத்துருமே, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படி ஆனா சொல்றேன். தமிழ்நாடு அரசியலை மிக நன்கு தெரிந்து உணர்ந்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு தெரியாதா? இந்த இயக்கம் இப்படி நின்றால் இது தோற்று விடுமா? இதை தோற்றால் எங்களுடைய இயக்கத்தினுடைய நிலைமை என்னாகும் என்பது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் எதை எதிர்பார்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை திமுகவும் அண்ணா திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையை, இந்த சாபக்கேட்டை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்று பாமக விரும்புகிறது. இதுதான் எங்களுடைய முதல் கொள்கை. உங்களுக்கே தெரியும். நீங்க பாஜக கூட்டணிக்கு வந்தால் ஏற்க தயார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போதே தனித்து சாத்தியம் இல்லைங்கிற உணர்வை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. 120 தொழில போட்டிட்டா பத்தாத நீங்க கேட்கும் போது அதுக்கு மேல விரிவாக்க முடியாது. அதிகபட்சம் நடந்த பொதுக்குழுல திமுக அண்ணா திமுக இல்லாத எல்லா தான் கூட்டணி. மற்ற இயக்கங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம் என்று அனைத்து இயக்கத்தையும் காங்கிரஸ் பாஜக மதிமுக எல்லா இயக்கத்தையும் நாங்கள் சொல்லி நாங்கள் கூட்டணி 2014 நீ கூட்டணி சேர்றதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும்
தேசிய கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது, திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. திமுக காங்கிரஸ், திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக 4 கட்சிகள். இன்னும் சொல்ல போனா தர்மபுரியில் நினைக்கிறேன் உங்க நிறுவனர் கிருஷ்ணகிரி நினைக்கிறேன் உங்களுடைய நிறுவனர் பேசிக் கொண்டிருக்கும் போது இங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. சேலத்துல அருள் தான் வேட்பாளர், நான் சொல்றேன் எந்த கூட்டணியும் கிடையாது சொல்லிட்டு கூட்டணி கையெழுத்தாயிட்டு இருக்கும்போது சொன்ன இயக்கம் பாமக. கடந்த கால சூழ்நிலையில் அப்பொழுது சொன்னோம் திராவிட இயக்கத்தோடு இல்லை என்று சொன்னோம். வேறு வழி இல்லாமல் அப்பொழுது இருந்த சூழ்நிலையில் பாமக செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டு மனசுத்தியோடு இதய சுத்தியோடு நாங்கள் தவறு செய்தோம் என்று சொன்ன இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. தயவு செய்து மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்தவரையில் கடந்த கால விஷயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இங்கு யாருமே மன்னிப்பு கேட்பீங்களோ? இல்ல இல்ல, அதாவது நாளைக்கு இதே மாதிரி மன்னிப்பு கேட்பீங்களோ? பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு இந்த விவாதம் கூட எப்படி என்று சொன்னால், யாரால் இந்த விவாதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, இது எப்படி எழுந்திருக்கிறது என்று சொன்னால், திமுக என்ற ஒரு இயக்கம் அதிமுகவுடைய எதிர்ப்பலை வாக்குகளை நாம் மட்டும்தான் பெற தகுதியுடையவர்கள், இதை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த இயக்கமும் இல்லை என்று சொல்வதற்காகவே கடந்த ஒரு வார காலமாக இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பத்திரிகைகளும் செய்தி வருகிறது என்னவென்றால் 3 கட்சி 4 கட்சி உடைந்து விட்டது, காங்கிரசிற்கு வாய்ப்பில்லை, பாஜகவிற்கு வாய்ப்பில்லை, பாமகவுக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னால் நேரடியாக திமுக என்ற நிலைப்பாட்டை பெற வேண்டும் என்ற அவர்கள் தீட்டிய கள்ளத்தனமான திட்டம் இன்றைக்கு விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருபோது சொல்ற இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டாரு அதிமுக விட மாட்டேன், நாங்க திமுகவை விட போவதில்லை. இந்த 2 இயக்கங்களும் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் அடுத்த பாஜகவுக்கு மக்கள் சொல்றேன் 2 இயக்கங்களை நாங்கள் மாற்றியே ஆக வேண்டும். இது எங்களுடைய சுயநலத்தை தாண்டி தமிழகத்தினுடைய நலனுக்காக சொல்லக்கூடிய இயக்கம் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனை போல நீங்க உங்களுடைய நினைக்கிறேன். கண்ணாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற வழக்கை நடக்க விரும்புறேன். நம்ம இங்க பேசிட்டு இருக்க எல்லாருமே திரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபனா தவிர அதிமுக திமுக இரண்டையுமே ஒரே தளத்துல வச்சு பாக்குறாங்க. நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் 2க்கும் ஒரே மதிப்பெண் தான் கொடுக்க தயாரா இருக்காங்க. மக்கள் நல கூட்டு இயக்கம் ஏற்கனவே இந்த 2 கட்சி, அது ஒரு திராவிட இயக்கமாக மதிமுக இருந்தாலும் கூட 2 கட்சியிலுமே வேரோடு அடிப்புங்கிறதுல உத்தரவாதமா இருக்காங்க. பாஜக சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா பார்க்கப்படுது. அப்ப திமுக அதிமுக மாற்று வேண்டும் என்று மக்கள் மனசுல என்ன வருதோ இல்லையோ, கட்சிகள் மனசுல வேற ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சா இந்த 2 பேருக்கு ஒரு மாற்று வந்து என்ன வலுவா பதிஞ்சிருக்குங்கிறது உணரலையா நீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது மக்களை தேடி இருந்து பலவியவர்கள் மக்களை சந்தித்து இந்த ஆட்சி மக்களை தேடி நமக்கு நாமே என்ற அந்த விடியல் மீட்பு பயணி மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என்பதை கோபண்ணா அவர்கள் சொன்னாங்க. ஆனா நண்பர்களுக்கு இந்த ஆட்சியை முதல் நோக்கம் சொன்னாங்க. அதுல மக்களும் இதன்படி இந்த விவாதத்தை பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய கூட்டணி சேர தயாரா இருக்குது, இல்லாட்டி மறுக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது போதுமா? கூட்டணிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். பாலு சொன்னாரு, நீங்க பாத்தீங்கன்னா 2001 அதிமுக கூட்டணி வச்சாங்க. 2004 அவர் சொன்னது நான் பதில் சொல்லிட்டாங்க, கூட்டணி வச்சோம் நாங்க வரலாற்று அவங்களுடைய எந்த அளவுக்கு ஏத்துக்கணும்ன்றதுக்கு 2001 அதிமுக கூட்டணி வச்சாங்க, 2004 திமுக கூட்டணி வச்சாங்க, 2009 திரும்ப அப்படியே நம்ம திமுக பக்கம் பார்க்கலாம். நீங்க காங்கிரஸ் கூட்டணி வச்சீங்க, பாஜக கூட்டணி வச்சீங்க. நீங்க சொன்னதுபடி கோயம்புத்தூர் கலவரமும் குஜராத் கலவரமும் ராமர் கோயில் இடிப்பும் இத்தனையும் நடந்த போது நீங்க பாஜக இருந்தீங்க. நடந்த பிறகு பாஜக உணர்ந்தீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் பாஜக மேல சொல்லக்கூடிய உச்சபட்ச குற்றச்சாட்டு அத்தனையும் போதும் பாஜகவோட திமுக இருந்திருக்கு. அதாவது பாமக தாங்கள் சொன்ன வாக்குல தெளிவா இருக்கும்னு சொல்றதுக்காக நான் பதில் சொல்றேன். இந்த பதில இன்னைக்கும் கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மதச்சார்பு பற்றி பேசுறீங்க. திமுக தலைவர் கூட்டணி இருக்கும்போது மதச்சார்பின்மை என்ற வார்த்தையே செல்லாது, மத நல்லிணக்கம் தான். வாஜ்பாய் என்ற ஒரு மாமனிதர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது ஒரு அடிப்படையான காரணம் அப்பொழுது சேர்ந்ததற்கு. அதற்கு பின்னாலுடைய நடவடிக்கைகள் சரியில்லை கருத்து. இப்ப கூட மோடியை பாராட்ட நாங்கள் தயாரா இருக்கக்கூடிய நிலைமையில் நல்லது செய்யும் பொழுது யாரு வேண்டுமானாலும் பாராட்டலாம். இப்ப அதிமுக தமிழகத்துக்காக தீர்மானம் கொண்டாங்க, தலைவர் பாராட்டினார், அதுக்கு மறுக்கல. தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை பாராட்டிருக்காங்க. அதனால மக்கள் கூட்டணிக்கு யார் தயாரா இருக்கிறா? காங்கிரஸ் ஒரு பார்வை இருக்கு, தேமுதிக வரக்கான வாய்ப்புகள் கம்மி, மக்கள் நல கூட்டணி வரக்கான வாய்ப்பு கம்மி. அப்ப வாட் லெப்ட், என்ன பாக்கி இருக்கு உங்களுக்கு யோசிக்கணும். அதாவது கூட்டணியை பொறுத்தவரை இந்த தேர்தல் முஸ்தீப்புகள் தேர்தலுக்கு அருகில் நெருங்கி வரும்போதுதான் எல்லா மாற்றங்களுக்கும் இப்ப சொல்றாங்க மக்கள் கூட்டணி கொண்டு ஆரம்பிச்சாங்க.
அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு கட்சி வழி அந்த கட்சியை ரெண்டா உடையக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. மற்ற கட்சிகள்லாம் ஒருத்தர் அதிமுக போறேன்றாரு, ஒருத்தர் மக்கள் கூட்டத்தில் போறாங்க, யாரும் வரல. இப்ப மதிமுக கூட என்ன சொல்றாங்க, எல்லாமே திமுக, ஏன் பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆக ஒரு இயக்கம் என்பது சிதைந்து போகிறது என்றால் அவர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய பிரச்சனைகள். இன்றைய தினம் பாமகவுக்கு வந்து ஒரு மிக தெளிவா தெரியாம நண்பர் சொன்னது போல 120 தொகுதிகள் மட்டத்தில் நிறுத்திக்கிட்டாங்க. 234 தொகுதிகள் இல்ல நாங்கள் கூட்டணி அமைத்துதான் தேர்தலை சந்திக்கிறோம் சொல்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்வது நிச்சயமாக எனக்கு என்ன கேள்வினா, இப்ப தேமுதிக திமுகவை ரவுடி கட்சி என்ற அளவுக்கு விமர்சனம் செய்கிறது. சோ தமாக என்ன செய்ய போகுது தெரியல, காங்கிரஸ் என்ன செய்ய தெரியல, ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க முடியுமாங்கிறதும் தெரியல. ஒரு இயக்கங்களை வந்து ரொம்ப அநாகரிகமா விமர்சிப்பது அந்தந்த கட்சிக்குரிய உரிமையா இருக்கலாம். அதன் மூலமா அந்த கதவுகள் சாத்தப்படுகின்றன மெசேஜ் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஒன்னு அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாலவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து கள்ளத்தனமா பாப்பது. அப்ப எல்லா ஊடகங்களையும் இது வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலா தான் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், அவங்களுக்கு இயல்பு அது. அதே மாதிரி நண்பர் பாலவர்கள் வந்து அவங்க தலைவர் சொன்னாங்க இந்த மாதிரி எங்களை முச்சந்தில நடுவ அடிங்க, சாட்டையால் அடிங்க, எங்க குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. பழசு இல்ல. அவங்களுடைய சீட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியலையா, அன்புமணி மந்திரி பதவி கேட்கும்போது உங்களுக்கு தெரியல, அப்பெல்லாம் ஒருத்தரை வந்து அண்ணா சொன்ன மாதிரி தான் ஒரு வரல எதிர நீட்டுமோ 4 வரல இல்ல. நான் சொல்ல அவங்க வந்து அப்படி இருக்கிறவங்க வந்து அரசியல்ல வந்து நேர்மையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்ல வரேன், மற்றவர்களை பத்தி பேசக்கூடாது சொன்னாரு. திமுக தான் எதிரின்னு உண்மைதான். இந்த அடுத்து ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க போராட்டம் நடத்துறாங்கன்னா அது ஏதாவது தோற்கக்கூடிய ஆளுங்கட்சியை எடுத்து அவங்க போராட்டம் நடத்தினா எந்த விதமான எதிர்ப்பும் தெரியாது நமக்கு தெரியும். ஆட்சி மாற்றம் வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் 120-130 தொகுதிக்கு மேல போட்டியிடும், காங்கிரஸ் நாங்க 25-30 மேல கொடுக்க முடியாது சொல்ல திரு டி.கே. இளங்கோவன் திமுகவாலே என்ன பாடுபடுத்தப்பட்டார். அவர் வந்து கட்சியோடைய இறையாண்மையை, கட்சியோடைய ஒரு எழுச்சியை காட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு. அவர் கடைசியில் 2 நாள் கதறி அழுது மன்னிப்பு கேட்டு நான் தாய் நீங்க பிள்ளை அப்படின்னா நிறைய விஷயம் நடந்தது. தலைமை தலைவர் அவர்களோ பொதுச் செயலாளர்களோ அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை அறிவிச்சார்றதுக்கு தான் அவர் வந்து வருத்தம் தெரிவித்தார். நீங்க இங்க இருக்கிறீங்க, திமுகவுடைய செய்தி தொடர்பாளரா, திமுகவுடைய ஊடக பிரிவில் இருந்துட்டு நீங்க வந்து விவாதங்களை கலந்து கொண்டு உங்களை அனுப்புறாங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடியதான் கருணாநிதி சொல்றது, நீங்க சொல்றது ஒன்னாயிரம். அவர் தான் தலைவர் இறுதி முடிவு. ஆனா நீங்க பிரதிபலிக்க யாருடைய கருத்தை? அதே திமுக. அதாவது ஒரு கூட்டணி எத்தனை இடங்கள் போட்டியிடுவது என்பது தலைவர்கள் முடிவெடுத்து அறிவிக்க ஒரு விஷயம். அந்த பேட்டியில என்ன ஒரு வார்த்தை அவர் வந்து என்ன வந்து கட்சிக்கு விரோதம் என்ன சொல்லியிருந்தாரு? அதற்காக மட்டுமல்ல, பாமக, விடுதலை சிறுத்தை போன்ற சாதி இயக்கங்களோடு திமுக உறவு கொள்ளாது என்று சொன்னாரே, அதற்கும் சேர்த்துதான். ஏன்னா திருவாரூர் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, நாங்க வந்து ஓட்டு வேணும்னு நினைச்சிருந்தோம்னா நாங்க 2 கதை பக்கம் ஏதாவது கதை கட்டிருப்போம், எங்களுக்கு ஓட்டு வேண்டாம், மக்கள் தான் 2 கதையும் இப்போதைக்கு கிடைத்து வைத்திருக்கிறது. இல்ல பெரும்பாலும் இந்த கட்சிகள்லாம் இப்ப பாமக நான் வந்து வரலாறு காட்டியது 2 பேரும் மாறி மாறி சவாரி பண்ணாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க, பிஜேபியோட சேர்ந்தாங்க. அதுல எதுவும் வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தாங்க, யாரும் இவங்க சேர்த்துக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல இவங்க ஒரு தனி கடை வியாபாரம் நாங்க முதல்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியும், இது ஒரு சாதாரண வெற்று கூப்பாடாத்தான் இருக்குமே தவிர இதுல வந்து நடைமுறையாக போதில் இருந்து அவங்களுக்கு தெளிவா பின்னாடி திரும்பி உங்கள்ட்ட வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க. நீங்க அரசியல் நீங்க பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் வந்து சீட்டு பேரத்திற்காக செய்யக்கூடிய செயல்களாகத்தான் கருதப்படுமே வேற ஒன்று கிடையாது. மக்கள் நல கூட்டணி இயக்கத்தில் குறைந்தபட்சம் 4 கட்சிகளாக இருக்குது. நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுல எந்தெந்த கட்சி இருக்குன்னு சொல்ல முடியுமா? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் தனியா தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்றைக்கு கிட்டத்தட்ட 17-18 கட்சி இருக்குது. எங்க ஆல் இந்தியால? இல்ல நான் தமிழ்நாட்டுல கேக்குறேன். நீங்க அந்த பக்கம் விட்டுருங்க, நம்ம ஏரியா பக்கம் வாங்க. ரைட்டுங்க. நான் என்ன சொல்றேங்க, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட சொன்னாங்க, இங்க தமிழ் விஷயத்துல, அந்த இலங்கை விஷயத்துல இவங்க இளங்கோவன் அவர்கள் சொன்னதுக்காக சொன்னாங்க, அவங்க அந்த மாதிரி உத்தரவாதம்லாம் வெளில வரும். அப்போ தே அட்மிட் தேர் இன் தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போதைக்கு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மதிமுக இருந்தது, பாமக இருந்தது, தேமுதிக தலைவர்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் நான் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திரு பாரிவேந்தர் அவர் சொன்னார் சட்டசபையில் தனித்து போட்டியிட தயங்க மாட்டோம். அவர் சொல்லிட்டார். ஒன்னும் தப்பு இல்லைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது மாநிலத்துக்கான கூட்டணி அல்ல, அது தேசிய ஆல் இந்தியாக்கான கூட்டணி. அது அதனால அதுல யார் வராங்க யார் போறாங்க, பல நேரங்கள்ல பல கூட்டணிகள் மாறித்தானே இருக்கு. தெரியல சார். நான் எனக்கு ஒரே நிமிஷம், இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களுடைய தலைவர்
பாஜக தான் சரியான மாற்றம் சொல்றேன். நீங்க ஆனஸ்டா ஒத்துப்பீங்க. ஒரு நேர்மையான அரசியல நான் உங்களை பாக்குறேன். நான் என்ன சொல்றேன், 234 தொகுதியில் தனித்து போட்டு நீங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல இந்த தேர்தலில். அந்த அளவு ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? என்ன சொல்றேன், அது செஞ்சிருப்ப சொல்ல போறீங்க. நீங்க பாருங்க, ஒண்ணு யாருமே பெசிமிஸ்டிக்காவே எந்த ஃபீல்ட்ல இறங்க மாட்டாங்க. சார் ஒரு நிமிஷம், யார் ஒரு கூட்டத்தில் இருக்கிறா? திரு பாண்டியன், நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க ஹரியானால இப்ப ஜெயிச்சோம் நாங்க. எங்களுக்கு ஹரியானால களம் அந்த அளவுக்கு இல்ல, வெற்றி பெற அளவுக்கு களம் இல்லாம வெற்றி பெற்றோம். அரசியல் மத்துருங்க நீங்க பலமா இல்லாட்டாலும் எதிர ஒரு வேட்பும் இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர வேட்புமே இல்லையே. திமுக அதிமுக மாதிரி இரண்டு பெரிய கட்சிகளை. ஒரு நிமிஷம், பொதுவா வெற்றிக்கான சூத்திரம் இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க சொல்ற அமைப்பு ரீதியான பலம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. ஒரு நிமிஷம், திமுகவுக்கு அமைப்பு ரீதியான பலம் எங்களோட அதிகமா இருக்கு, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் நாங்க தானே 2 சீட்டு ஜெயிச்சோம். தேசிய ஜனநாயக கூட்டணி தானே 2 ஜெயிச்சது. இவங்க ஒண்ணும் ஜெயிக்கலையே, 0. உங்களுக்கு நீங்க எவ்வளவு வாக்கு வாங்குனீங்கிறதும் அவங்க எவ்வளவு வாக்கு வாங்கினாங்கிறது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது விஷயம், அந்த நீங்க சொன்ன அந்த 3 கட்சிகள், 4 கட்சிகள், மதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, ஒரு கட்சி கூட உங்க கூட இல்ல சார். நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நான் உங்களுடைய வாதத்தை அப்படியே ஏத்துக்கல. நான் அதான் சொல்ல வரேன். நீங்கள் அமைப்பு பலம் வைத்திருந்தால் அது வெற்றியை கொடுக்குமானா கொடுக்காதுன்னு கடந்த தேர்தலை பார்த்திருக்கிறோம். அமைப்பு பலம் இல்லாம கூட நாம் இஷ்யூவை வச்சு ஒரு தலைவனை முன்னிறுத்தி வெற்றி பெற முடியும், பிரதமரை சொல்லி வெற்றி பெற முடியும்னு நாங்க பல மாநிலங்கள்ல காட்டிருக்கிறோம். சில இடங்களில் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி இருக்கிறோம், சில இடங்களில் சொல்லாம ஜெயிச்சிருக்கிறோம். வெற்றிக்கான சூத்திரம் ஒவ்வொரு தேர்தலும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால எங்களை பொறுத்தவரை ஜனதா கட்சி அகில இந்திய தலைவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் முதல்வர் வேட்பாளர் அறிவித்து விட்டு நாங்கள் தேர்தல் சந்திப்போம். உங்க தலைவர் கொடுத்த வாக்குறுதி திரு முரளிதர் ராவ் இன்னைக்கு சரியாக சந்திக்கும் போது சொல்றாரு, நாங்க பாமக ஏற்கனவே முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சிருச்சு, அது சரியில்லை, நாங்க ஆலோசனை பண்ணி சிவந்திருக்கோம். சோ தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பது சாத்தியமில்லை என்பது நிதர்சனம். பாருங்க, வெற்றிக்கு நாங்கள் அந்த வெற்றி அடையணுங்கிறது தான் லட்சியத்தோடு தான் போவோம். நிதர்சனத்தை அறிந்துதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் அமைப்போம். அதுக்கு நேரம் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க இதுதான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, ஜெயிக்கலையே சார். நான் தான் சொல்ல வரேன், நீங்க அடாப்ட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி மூலமா வெற்றி பெற முடியும். 89லயும் 96லயும் நாம இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கிற மாதிரி அதிமுக பலமா இருக்கிறது, எதிரணி பூரா பலவீனமா இருக்கு, சிதறி கிடக்கு சொல்லும் போது 89லயும் 96லயும் திமுக ஆட்சி வந்து விட்டது. அதிமுக இரண்டாவது எடுத்தது, ஓட்டெல்லாம் சிதறிச்சுனா திமுக ஆட்சி வந்துருச்சு. 96 ஒரு பக்கம் மதிமுக ஒரு பக்கம் போட்டிட்டாங்க, காங்கிரஸ் போட்டிட்டு திமுக வந்துருச்சு. நீங்க நினைக்கிறது திமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது என்று நினைச்சு முடியுமா? நான் அப்படி சொல்லலங்க. நான் தான் சொல்றேன், பாஜக, தேமுதிக, அதிமுக ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஜனதா கட்சி ஆட்சி வந்தது அப்ப 77ல வரும்பொழுது எமர்ஜென்சிக்கு எதிரான மக்களுடைய மனோநிலை இருந்தது. காங்கிரஸ் கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக ஜனதா கட்சி வந்தது. ஜனதாக்கு பல இடங்களில் கிளியே கிடையாது சார், ஆனா வந்துட்டாங்க சார். அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டை அதான் சொல்ல வரேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் வேண்டாம் நினைக்கிறாங்க மக்கள். இன்றைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் கடந்த 1.5 ஆண்டுகால தமிழ் இஷ்யூலே, தமிழ்நாட்டு இஷ்யூலே பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். காங்கிரஸ் கட்சி அதிமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறது, திமுக பற்றி பேச தயாரா இல்லை. அதே போல பாஜக 2 கட்சிகளை பற்றி பேச முடியுமா? திமுக பற்றி விமர்சனம் வைக்கக்கூடிய பாஜக அதிமுக பற்றி அதே நேர்மையோட விமர்சனம் வைக்க. இதே நீங்க முரளிதர் ராவ் பேட்டி பத்தி சொன்னீங்க, நேற்றுக்கு பேட்டி நீங்களே போட்டு பாருங்க. முரளிதர் ராவ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சி பத்தி தான் பேசியிருக்கிறார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போசிஷன்ல இருந்து நரேந்திர மோடியை சொன்னா இவ்வளவு ஓட்டு வாங்கினோம். இப்ப 1.5 ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய சாதனைகளை வைத்து நிச்சயமாக இன்னும் அதிகமாக எங்களுடைய ராகுலுடைய பார்வையும் லோக்கல் காங்கிரஸ் கட்சியுடைய பார்வையும் வேறாக இருக்கிறதா என்ற சந்தேகம். ராகுல் காந்தி கட்சியை பலப்படுத்த வேண்டும், தனித்து போட்டிட்டு 4 தேர்தல் தோற்றாலும் பரவாயில்ல, கட்சி கட்டமைப்பு பலமா இருக்கணும் நினைக்கிறதா தகவல்கள் வருது. ஆனா உள்ளூர் காங்கிரஸ் கட்சி வேறு மாதிரி சிந்திக்கிறதா? இல்ல அப்படி கிடையாது. திருச்சி பொதுக்கூட்டத்திலே, காமராஜருடைய பிறந்தநாள் விழா கூட்டத்திலே ராகுல் காந்தி அவர்கள் உரை கடுமையாக அதிமுக ஆட்சியை விமர்சனம் செய்த உரை நீங்க எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு தீர்மானமே அதிமுக ஆட்சி அகற்றப்படணும். அதிமுகவையும் திமுகவையும் சமநிலைத்தன்மையில் வைத்து பார்ப்பது மறைமுகமாக அதிமுக ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்கிற செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இதுல அதிமுக ஒரு மக்கள் விரோத ஆட்சி, ஊழல் ஆட்சி, 4 ஆண்டுகளாக நடைபெறுகிற ஆட்சிக்குத்தான் பாடம் புகட்ட வேண்டுமே தவிர
ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த முந்தானத்து ஒரு வரைக்கும் திமுகவை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது. இல்ல, முந்தானத்து வரைக்கும் கூடா நட்பு கேடாய் முடிந்தது திமுக. நான் சொல்றது திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இல்லை, எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு உடனடி தேவை என்பது இந்த ஆட்சி அகற்றப்படணும். ஒரு ஊழல் வழக்கிலே தண்டிக்கப்பட்ட ஒருவர் நான் சொல்றேன் அதாவது ஜெயலலிதா ஊழல் வழக்கில் நீதிமன்றத்திலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? வழக்கு சந்திக்கிறாங்க. பார்க்க முடியாது. தண்டிக்கப்பட்டவர் பிறகு இறுதியாக விடுவிக்கப்பட்டிருக்காங்க பார்க்க முடியாது. ஒரு வழக்கு தண்டிக்கப்பட்ட தீர்ப்பு அவர் விடுவிக்கப்பட்டவர். இல்ல இல்ல இன்னைக்கு சட்டத்தின் பார்வையில் அவர் நிரபராதி இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், அதிமுக ஆட்சி அகற்றுவதுதான் ஒரு மக்கள் விரோத ஆட்சியா அதிமுக இல்லையா என்பதை முடிவு செய்து விட்டால் அந்த அடிப்படையில் தான் செயல்பட முடியும். நட்வர் சிங்ல இருந்து அசோக் சவான் வரைக்கும் எவ்வளவு பேரை காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிஞ்சதுங்கிற ஊழல் அப்படிங்கிற பேச்சு. அதனால இந்த ஆட்சியை அகற்றுவதற்குரிய வியூகத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய இறுதியான பரிசு சுருக்கம். அதாவது மிக அருகில் வெற்றியின் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் அறிவித்த போது இது சாத்தியமா என்று சொன்னார்கள். இன்றைக்கு மற்ற இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிமுகவோடு சேருவதை தடுத்திருக்கிறது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவேளை கலைஞர் அவர்களை முன்னிலைப்படுத்தினால் ஒரு மூத்தவர், மற்ற இயக்கங்கள் எல்லாம் அவருக்கு பின்னால் செல்வோம் என்ற நிலைமையை அதையும் தகர்த்தெறிந்து நான் தான் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ஸ்டாலின் வந்ததன் காரணமாக அவரை ஏற்றுக்கொள்ள அவர் 6வது முறையும் கருணாநிதி தலைமையில் எந்த இயக்கம் யாரை முன்னிலைப்படுத்துகிறது என்ற அடிப்படையில் சொல்ற, அதற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள், அதற்காக எத்தனை பிரச்சாரங்கள் செய்கிறார்கள், எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையில் சொல்ற அவர்களுடைய திட்டம் என்ன என்பதை இதையே தெளிவுபடுத்தாதவர்கள் மக்களுடைய கலைஞர் வேண்டுமானால் ஸ்டாலின் வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பக்கம் தமிழக மக்களுடைய எண்ணம் மாறிக்கொண்டிருக்கிறது. வெற்றி பாதையை நோக்கி பாமக பயணிக்கிறது. தோல்வி என்பது 2 இயக்கங்களுக்கும் இருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி முடிக்க நேரம் மக்கள் கட்சிகளுடைய பார்வை ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், குறைஞ்சபட்சம் அந்த கட்சி ஆட்சிக்கு வர விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. ஆனால் மக்களுடைய பார்வை யார் பக்கம் இருக்கிறது? மிக பிரம்மாண்டமான ஒரு $1 பில்லியன் கேள்வி அது. மக்கள் 2016 தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார்கள்? மிக அமைதியாகவும் மிக அழுத்தமாகவும் மிக தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய மக்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பார்கள்? கூட்டணியின் நிலைமை, கட்சியோட நிலைமை எல்லாம் எப்படி மாறப்போகிறது? நிறைய விவாதங்கள் இன்னும் பாக்கி இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து வந்த கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதழுத்தம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. அன்புமணி மீது குற்றப்பதிவு பாமகவுக்கான பின்னடைவா என்ற விவாதத்தில் தான் ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக 2 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்து கிட்டத்தட்ட 2008 இருந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கு. 2012 முன்னாள் மத்திய அமைச்சர் பாமகவுடைய முதல் உறுப்பினர் திரு அன்புமணி ராமதாஸ் மீது அவருடைய பெயர் சேர்க்கப்படுகிறது. அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. என் மீதான குற்றப்பத்திரிகையை நீக்க வேண்டும், என்னுடைய பெயரை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்னால் திரு அன்புமணி ராமதாஸ் வழக்கு தொடர்கிறார். இன்று சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இவருடைய மனுவை நிராகரித்துவிட்டு இவர் மீதான குற்றப்பதிவை தொடர்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஒரு சொட்டு சாராயம் கூட இல்லாத அரசு, ₹1 ஊழல் கூட இல்லாத அரசை நாங்கள் அமைப்போம். அன்புமணி வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று கடுமையாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு முன்னிறுத்தப்பட்ட ஒரு முகம். இந்த ஊழல் குற்றச்சாட்டால் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றமே உத்தரவிட்டு, வழக்கை தொடர நீதிமன்றமே உத்தரவிட்டிருப்பதால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறதா, அல்லது எல்லா கட்சிகள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லா கட்சிகள் மீதும் வழக்குகள் இருக்கிறது, எல்லா முதல்வர் வேட்பாளர் மீது வழக்கு இருக்கிறது, அப்ப அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு இருக்கக்கூடிய எந்த பின்னடைவும் ஏற்படுத்தாதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தை நீட்சில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணாசன் நம்முடைய இருந்திருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல திரு பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் பாலு தொடர்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கண்ணாசன் கேட்க விரும்புறேன். நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னது போல குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத கட்சியே, இன்னும் சொல்ல போனால் முதல்வர் வேட்பாளரோ இல்லை என்று சொல்லும் போது இது ஏதேனும் ஒரு செட்பேக்கை, ஒரு பின்னடைவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. அதாவது இவங்களுடைய தாரக மந்திரமாக வர தேர்தல் அடுத்த நாளாக ப்ராஜெக்ட் பண்றாங்க. அந்த கட்சி ஆளுங்கட்சின்றதை விட யாருதான் முதல்வர்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றத்தை ஆட்சி அமைக்க தலைவர் கலைஞர் மிக தெளிவாயிட்டோம். ஆனா இவங்க இந்த ஒரு சொட்டு சாராயம் கிடையாது, ஒரு பைசா ஊழல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவருடைய இப்ப ஒரு 5 ஆண்டு காலம் 2004 முதல் 2009 வரை அவர் மைய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நடைபெற்ற இந்த சகதி, அதாவது ரோஹில் கண்ட் என்ற ஒரு மருத்துவமனை கல்லூரிக்கும் இன்னொரு இந்தூர் என்ற மருத்துவக் கல்லூரிக்கும் அந்த அனுமதி வழங்கினதுல முறைகேடாக இருந்து அதுல என்ன வழக்குகள் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவங்க சீட்டிங் செய்ததாகவும் போர்ஜரி செய்ததாகவும் குற்றமுறு சதி கான்ஸ்பிரசி என்ற குற்றமுறு செய்தி 120B குற்றமுறு சதி செய்திருப்பதாகவும் மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் இவர் தண்டிக்கத்தக்க குற்றத்தை புரிந்திருக்கிறார் என்ற ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு லக்னோவில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது, மரியாதைக்குரிய அன்புமணியுடைய வேண்டுகோள்படி மாற்றப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த வழக்கு ஒரு பிரிலிமினரி ஸ்டேஜில் ஒரு பூர்வாங்க நிலைமையில தான் இருக்குது. இதை தாண்டிய பல கட்டங்களை தற்போதைய முதலமைச்சரோ இல்லாட்டி முன்னாள் துணை முதலமைச்சரோ இல்லாட்டி முன்னாள் முதலமைச்சரோ திராவிட முன்னேற்ற கழகமோ இவங்க எல்லாமே இதே போன்ற வழக்குகளை சிமிலியர் வழக்குகளை இன்னும் கடுமையான கட்டங்களை தாண்டி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மீதான வழக்கு தொடர்ந்து நடத்துவதற்கான அனுமதி கொடுத்த உடனேயே அது ஒரு கரைப்பட்ட கட்சியா மாறி இதுவரைக்கும் சரி. இதுவரைக்கும் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்திருக்கிறார். இதுவரை எந்த ஒரு ஊழல் வழக்காவது அவர் மீது தொடரப்பட்டிருக்கிறதா? இல்ல தொடரல சார். அது குற்றச்சாட்டு, அது கமிஷன் வழக்கு வேற, கமிஷன் வேற. உங்களுக்கே தெரியும், அந்த வழக்கை தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்தது, அவர் மீதான வழக்கை தொடர வேண்டாம் என்று முடிவெடுத்தது அவரே தான். ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவருடைய மகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மீது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பணம் கொடுக்கல் அவருக்கு தொடர்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அவருக்கு இருக்கிறார், அவருடைய குடும்ப உறுப்பினருக்கு பாருங்க. கனிமொழி அவர்களை பொறுத்தவரை எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்க குடும்ப பந்தத்தை விட நாங்க அவர் அப்படிதான் பாக்குறோம். எங்கள் கழகத்தினுடைய மகளிரணி செயலாளராக இருக்கிறாங்க. நாங்க அப்படிதான் பார்த்துட்டு குடும்ப உறுப்பினரா நாங்க பார்க்கல. இரண்டாவதாக குடும்ப உறுப்பினர் நீங்க எங்களுடைய பார்வை அப்படிதான். சட்டம் இருந்தால் கூட ஒரு குடும்பத்தின் மீது வழக்கு தொடர்றாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் ஊழல் தடுப்பு சட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர் எல்லாருமே போடுவாங்க. ஒரு சொத்து வழக்காக அந்த மாதிரி போடுவாங்க, பினாமி பேர்ல போட்டிருக்காங்க. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அரசு பணியாளர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்றால் தனிநபர்கள் மீதும் போடலாம். அவங்க அதோட நீட்சி கிடையாதுங்க. அதோட நீட்சி கிடையாது. மீதும் ராஜா மீதும் தயாளுமால் மீதும் தனிப்பட்ட முறையிலேயே நேரடியாக குற்றஞ்சாட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு 200 கோடி ரூபாய் போனது வந்ததை கணக்காட்டி தனி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுலயும் திரு அன்புமணி மீது என்னென்ன வழக்கு பிரிவுகள் தொடரப்பட்டிருக்கிறதோ பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் உள்பட அது எல்லாமே சேர்த்து இவர்கள் மீது இருக்கு. கிட்டத்தட்ட 99 பிரிவுகள் ஒரே மாதிரி. ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மீது அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது ஒரு வழக்கு தொடர்வது என்பது வேறு. ஆனால் நான் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லக்கூடியவர் மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது என்பது உண்மையிலேயே அவர்கள் ஊழலை பற்றி இனிமேல் பேசக்கூடாது. என்ன கேட்டா நான் திரும்பி சொல்றேன், திரும்பி சொல்றேன், திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் மீது வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது தளபதி போல தம்பி ராஜா வந்தார்னு பெருமைப்பட்ட பேசின ராஜா மேல ஊழல் குற்றச்சாட்டு மகள் மீது அந்த வழக்கு அவர் பார்த்துட்டு ஒரு வழக்கை இன்னைக்கு குற்றவாளி நான் முடிவு அந்த வழக்கை பின்னடைவு முடிவுக்கு நீங்க வர்றீங்க. ஊழலை பற்றி இனிமே பேச முடியாதுன்னு சொல்றதுக்கு வரேன் நான். ஏன்னா குற்றச்சாட்டுகள் என்பது இன்னும் இப்ப யாராவது வழக்கு தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? தண்டிக்கப்படும் வரை ஒரு நிரபராதி தான். அதுல அவர் என்ன சொல்றாரு, ₹1 கை கொடுத்து நான் காசு வாங்கினதா கூட குற்றச்சாட்டு கிடையாது. முறைகேடான அனுமதியில முறைகேடு சொல்றாங்க. முறைகேடு இருந்தா இல்லங்கிற நீதிமன்றத்தில். ஆனா நான் ₹100 லஞ்சம் வாங்கினேன்னு கையில இருந்து காசு வாங்கினதாவோ ₹1 பறிமுதல் செய்யப்பட்டதா அந்த மாதிரி ஆராசாமி கனிமொழி மேல லஞ்சம் வாங்கினான்னு வழக்கு இருக்கா? கிடையாது. மணி டிரான்சாக்சன் ₹200 கோடி ₹1 இல்ல. முதல் 1,70,000 1,70,000 சைபர்லாம் சாமானிய மக்கள் தவறா புரிஞ்சு உங்களை மாதிரி மூத்த வழக்கறிஞர்கள் தவறா புரிஞ்ச முடியாது. ₹1,76,000 கோடி இழப்பு என்று தான் சொன்னார்களே தவிர இது கூட எல்லாமே ₹200 கோடி வந்த விதம் வேறு என்று அது மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அது வழக்குல கணக்காட்டுவாங்க. அந்த வழக்குல வெற்றி பெறுகின்ற நம்பிக்கை எங்களுக்கு அதை பற்றி அதே சமாளிபிகேஷன் அவங்க செய்ய முடியல. அவங்க உண்மையில இல்லன்னு வெற்றி பெறலாம். இது நான் ஒரு வழக்கறிஞரை நான் பதில் சொல்றேன். நிச்சயமாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தம்மீது அந்த குற்றச்சாட்டுகளை கலைந்து விட்டு
மற்றவர்களும் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லணுன்ற கருத்தை பதிவு. திரு பாலு உங்கள்ட்ட கேட்கிறோம், திருவாளர் பரிசுத்தமாக முன்னிறுத்தப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, இது வந்து ஒரே ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ரொசீஜரல் எரர் என்று சொன்னார். ஆனால் ஒரு ப்ரொசீஜரல் எரரோ ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்கோ ஒரு எழுத்து பிழையோ கருத்து பிழையோ கிடையாது. இதுல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எந்த வழக்கு எந்த பிரிவுகள் ஜெயலலிதா மீது தொடரப்பட்டிருந்ததோ, எந்த பிரிவுகள் ராசா மீது தொடரப்பட்டிருந்ததோ, எந்த பிரிவுகள் கனிமொழி மீது தொடரப்பட்டிருந்ததோ அதே பிரிவுகள்ல குற்றச்சதி, ஊழல் தடுப்பு சட்டம், மோசடி 420 இது எல்லாமே சேர்த்துதான் இந்த வழக்கும் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு என்பது மிக ஒரு சாதாரணமான ஒரு நீதிமன்ற நடவடிக்கை. இதில் எந்தவித அரசியல் முக்கியத்துவமோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவோ புதிதாக ஒரு ஊழலை கண்டுபிடித்து அவர் மீது திணித்ததாகவோ புது வழக்குகளை போடப்பட்டதாகவோ அல்ல. நீங்க முன்னாடியே தெளிவா சொல்லிட்டீங்க. ஜெயிலு பெயிலு எல்லாமே ஒரு நீதிமன்ற நடவடிக்கை தான். உங்களை தூக்கி உள்ள வைக்க சொன்னாலும் நீதிமன்றத்துக்கு உணர்வுகள் கிடையாது, உங்களை பிடிச்சு வெளியே போடுங்க சொன்னாலும் உணர்வுகள் கிடையாது. சோ எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் தான். அதாவது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி திரும்ப கருணாநிதி குறிப்பிட்டவரை தார்மீகம் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி, நான் முதல்ல குறிப்பிட்ட ₹1 ஊழல் கூட இல்லாத அப்படின்னு சொன்ன பாட்டாளி மக்கள் சொல்றேன். முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது என்ன தார்மீகம் இருந்ததோ அந்த தார்மீகத்திலிருந்து 1% கூட இன்றைக்கு நாங்கள் இழக்கவில்லை. ஒரு செய்தி இல்ல, உங்கள் மீது உங்கள் மீது ஒரு வழக்கு தொடரப்படுது, அந்த வழக்குல என்னுடைய பெயர் சேர்க்கப்பட்டது தவறு அப்படின்னு நீங்க வழக்கு போடுறீங்க. அதுதான் உங்களுடைய டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். உங்களுடைய பெயரை நீக்கணும்னு நீக்க முடியாது, வழக்கு தொடரும் என்று உங்களுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ பதிவு செய்த குற்றப்பத்திரிகை தொடர்கிறது. மற்ற 5 பேருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் அதை நான் சொன்னேன், உங்களோடு சேர்ந்து இதே முயற்சியில் இருந்த 5 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அன்புமணி ராமதாஸ் விடுவிக்கப்படவில்லை. அதாவது இந்த வழக்கில் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு 2012 நாங்கள் தாக்கல் செய்த மனு. இந்த வழக்கில் முதல் நிலையிலேயே எங்களை விடுவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு, இந்த வழக்கில் துவக்க நிலையிலேயே உங்களை நீ விடுவிக்க முடியாது, முழுமையாக விசாரித்த பிறகுதான் இதில் குற்றவாளியா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்றார். உங்களுக்கு குற்றவாளி இல்லைன்னா வழக்க விரைந்து விசாரிங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்க 3 வருஷம் இப்ப டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் தயவுசெய்து நீங்க 3 வருஷம் டிலே ஆனது இருங்க, நான் முடிச்சறேன். உங்களுக்கு தான் 2012 தாக்கல் செய்த எங்களுடைய மனு தாமதப்படுத்தப்பட்டது எங்களாலா என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். 3 நீதிபதிகள் மாறி இருக்கிறார்கள். 4வது நீதிபதியாக விசாரிக்கப்பட்டதா இந்த வழக்கு. இந்த விஷயத்துல அரசியல் ரீதியாக பாமகவுக்கு பின்னடைவா என்று சொன்னால் அது இல்லை, ஒரு வரியில சொல்றேன். ஆனால் வழக்கறிஞராக நான் இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும். ஊழல் வழக்கில் ஒருவர் குற்றவாளியை விட்டால் முழுமையாக அவர் ஊழல் செய்தவர் என்ற இடத்திலிருந்து சற்று நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வழக்கில் ஊழலுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் துளியும் தொடர்பில்லை என்பதை 2 விஷயத்தில் என்னால் சொல்ல முடியும். ஒன்று, சட்டப்படி இன்றைக்கு கேத்தன் தேசாயுடைய வழக்கிலே 197 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி அங்கீகாரம் பெறப்படாமல் தொடரப்பட்ட வழக்கு என்று அதே சிபிஐ வழக்கு பதில் மனு தாக்கல் செய்து அவரை ஒரு பாட்டியாளர் நீதிமன்றம் விடுதலை செய்கிறது, அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கிறது. இந்த வழக்கில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் 197 சிஆர்பிஸ்ல சாங்ஷன் வாங்கவில்லை என்று சொல்லப்பட்ட செய்திக்கு சிபிஐ சரியான பதில் சொல்ல ஒண்ணு. இன்னொன்று, அன்புமணி அவர்கள் மீது பல அடுத்த ஒண்ணு சொல்றேன். ஒரே ஒரு சின்ன விஷயம், இவர் மீது 420 என்னென்னமோ சொல்றாரு, 120B அதெல்லாம் வர்றாரு, 13(1)(d)(3 இதுதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. ஊழல் தடுப்பு சட்டம். அதுல டிமாண்ட் என்பது இந்த வழக்கிலே இல்லை. இதுல என்னன்னா அபியூஸ் ஆஃப் ஹிஸ் அபிஷியல் பவர். இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தயவு செய்து என்னுடைய தாழ்மையான கருத்து அது தவறு என்று உச்சநீதிமன்றம் மன்மோகன் சிங்கினுடைய வழக்கிலே, நிலக்கரி வழக்கிலே இந்த பிரிவே எடுக்க வேண்டும் என்று அந்த ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஸ்டே வழங்கி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னா மன்மோகன் சிங்கை அதுல சாட்சியா சேர்க்க வேண்டுமா குற்றவாளியா சேர்க்க வேண்டுமா என்ற பிரிவில் வரும்போது இல்ல ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியும் திருபாலு, உங்களுக்கு நல்லா தெரியும், மன்மோகன் சிங் கேஸ்ல அவரை சாட்சியாக சேர்ப்பதா குற்றவாளியா சேர்ப்பதா என்ற குழப்பம் வரும்போது இந்த பிரிவு எப்படி பொருந்துனது? ஆனா இல்ல, உங்களை போலவே இதே வழக்கில் மனு தொடர்ந்த 5 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இல்ல, அது வந்து 5 பேர் அவர்களுக்கு சட்ட நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது ஒரு ட்ரையல் கோர்ட்
எந்த விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மனுவின் மீது உத்தரவு பிறப்பிக்கும் என்ற அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் விட மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியை சொல்றேன், 13(1)(b)(3 இது ஏற்புடையது இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் அது ஏற்புடையதா இல்லையா என்பதை முடிவு செய்கின்ற வரை இந்த வழக்கை மேற்கொண்டு நடத்துவதற்கு மூகாந்தரமே கிடையாது. ஒருவேளை இந்த முடிவுக்கு நீங்கள் வருவீர்களானால் அது உங்களுக்கு தான் பெரிய பின்னடைவு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு நியாயமான பக்கம் உங்கள் பக்கம் இருப்பதாக உங்களுக்கு ஒரு தார்மீகம் இருக்கும்போது வழக்கை விரைந்து நடத்த சொல்லாமல் வழக்கை தாமதப்படுத்த கேட்கிறேன். இந்த வழக்கை விரைந்து நடத்தினா 2012 எங்கள் மீது குற்றப்பத்திரிகை, 2012 இந்த வழக்கில் இருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று மனு. இதில் என்ன தாமதம்? இந்த வழக்கு நடைபெறாமல் போனதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ காரணமா? ஒன்று. இரண்டாவது, இல்லங்க சட்டப்படியாக ஒரு குற்றம் சாட்ட நபருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையா? அதனால பிரதான வழக்கு தாமதமாகிறது. மறந்துடாங்க, பிரதான வழக்கு தாமதமாகிறது. நீங்க இப்ப இது வந்து நீங்க இதே வச்சு அதாவது ஹரீடு ஜஸ்டிஸ் பரீடு ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது. ஒரு வழக்கிலே ஒருவன் குற்றவாளியாக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்த, அதை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதே விஷயத்தை ஜெயலலிதா செய்த போது திமுகவும் பாட்டாளி மக்கள் நிறுவனங்களுடைய அறிக்கை 100 அறிக்கை காட்ட முடியும். 100 அறிக்கை காட்ட முடியும். வழக்கை இழுத்தடித்தால் ஜெயலலிதா மாறி மாறி குற்றம் சாட்டினீங்க. 100 அறிக்கை உங்களுடைய நிறுவனம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு சட்ட உரிமை அரசியலோடு கடந்து பேசுவதை தவிர்த்து சட்ட ரீதியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு 3 ஆண்டுகள் 2 பேர் வழக்கறிஞர் உங்களுக்கு வாதாட முடியும். இல்ல, நான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில டிமாண்ட் என்று ஒரு கேள்வி எழாத பட்சத்தில் அதை ஊழலாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இல்ல, ரொம்ப பிரதானமானது, மிக மிக முக்கியமானது. எங்கள் வழக்கை பொறுத்தவரையில் பண பரிமாற்றம், எத்தனை ரூபாய் வாங்கினார், யாரிடம் வாங்கினார், எவ்வளவு ரூபாய் வாங்கினார், இதை குற்றப்பத்திரிகையுடைய மொத்த பக்கத்தில் பார்த்தாலும் ஒரு இடத்தில் கூட இருக்காது. ராஜா பதவியை இழந்து ஒட்டுமொத்த திமுகவுடைய மானம் கேள்விக்குள்ளான வழக்குல ராஜா 1 ரூபாய் வாங்கியதாக புகார் இல்ல. 200 கோடி வழக்கு, அது தனி வழக்கு. 200 கோடி தனி வழக்கு. நீங்க நிறுவனம் சொல்லக்கூடிய போல உங்களுடைய முதல்வர் சொல்லக்கூட அதே ப்ரொசீஜரல் எரர் தான் அவரும் சொல்லக்கூடியது. அவர் வீட்டுல 4 தடவை ரைடு போனாங்க. முந்தானே தான் 7 வருஷமா இல்ல. ஒரே ஒரு நிமிடம் என்று சொல்ற இந்த வழக்குல பண பரிமாற்றம், அதன் மூலமாக இன்னைக்கு இவர் சொல்றாரு கலைஞர் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்றாரு. நான் சமீபத்தில் பார்த்தேன் தி அதர் சைட் என்று சொல்லக்கூடிய ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நடத்தக்கூடிய புத்தகத்துல 69 சொத்துகள் 500 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை கலைஞர் கருணாநிதி குடும்பமோ ராமதாஸ் குடும்பமோ 500 கோடி ரூபாய் இல்ல 5000 கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. சட்டவிரோதமான சம்பாதிக்க மட்டும்தான் கேள்வி. நீங்க எவ்வளவு சொத்து கேள்வி கிடையாது. பண பரிமாற்றம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது டிஸ்பர்போர்ஷனேட், இதை இல்லாமல் இந்த ரூபாயை இவர் சம்பாதித்திருக்கிறார் என்ற வழக்கோடு வந்தால் இது ஊழலோடு தொடர்புபடுத்த நடைமுறை கோளாறு. இந்த நடைமுறை கோளாறின் காரணமாக சொன்னார். எனக்கு 2 கேள்வி உங்கள்கிட்ட. இன்று நேற்று நீதியரசர் கிருபாரன் அவர்கள் அளித்த உத்தரவை மிகப்பெரிய வரவேற்று உங்களுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை கொடுத்திருக்காங்க. குற்ற பின்னணி கொண்ட வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடாது என்பது வரவேற்க தகுந்த தீர்ப்பு, ஆவணம் எல்லாம் செய்ய வேண்டும், மத்திய மாநில அரசுகள் சட்டம் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சா அவனுக்கு லா காலேஜ்ல படிப்பே சேர்க்கக்கூடாது சொல்லி நீதியரசர் கிருபாரன் கொடுத்த உத்தரவை மிகப்பெரிய வரவேற்கிறார். எஃப்ஐஆர் பதிவு செய்தால் உங்களுக்கு தெரியும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய எவ்வளவு சுலபம். எஃப்ஐஆர் பதிவு செஞ்சா ஒருத்தர் படிக்க முடியாத கேரியரே காலிங்கிற இடத்துல எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு சார்ஜ் ஷீட் பிரேம் பண்ணி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆன பிறகு அவர் தார்மீகம் ஏற்கலாமா? ஒரு கேள்வி. இரண்டாவது சுருக்கமான கேள்வி, நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில
உங்களுடைய நிறுவனர் சொல்லக்கூடிய, உங்களுடைய முதல்வர் அடிக்கடி சொல்லக்கூடிய, நான் இல்ல என்னுடைய கீழே செக்ஷன் ஆபிசர் யாரோ எஸ்ஓ யாரோ செஞ்ச விஷயத்துக்கு நான் பொறுப்பா முடியாது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஊழல் ஒழிப்பு பக்கத்துல அவர்களின் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அலுவலகங்களில் ஊழல் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் தவறு செய்தவர்கள் மட்டுமின்றி அதை தடுக்க தவறிய பொறுப்பு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை செக்ஷன் ஆபிசர் செய்த தவறாகவே இருந்தாலும் கூட அதை தடுக்க தவறிய அன்புமணி மீது என்ன நடவடிக்கை? அதாவது நான் மீண்டும் சொல்றேன், இந்த வழக்குல நீங்கள் மிகப்பெரிய அளவில் பூதகரமாக லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி குவித்த அந்த ஊழல் செய்தவர்களோடு சேர்த்து எங்களை பேசுவது என்பதே தவறு. கோடிகளை குவித்தவர்கள் யார்? இல்ல நான் என்ன சொல்றேன், யார் இந்த வழக்குல நீங்கள் சொல்வதை போன்று அனுமதி கூட கொடுக்கலீங்க. ஒரு ரெனிவல், ஒரு வருடம் கொடுத்த அனுமதிக்கு அடுத்த ஆண்டு கொடுக்கக்கூடிய தொடர்ச்சி. நீங்க கூட ரெனிவல் கூட ஒரு காலையில சும்மா கேஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு there is a procedure. இன்னைக்கு ஒரு தகவல் சொன்னீங்க. ஒரு தகவல் சொன்னீங்க. 4 பேரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருக்காங்க. 5 பேரை நான் ரொம்ப தாழ்மையோட சொல்றேன். அதுல டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்க ஒரு நபர் தான் அன்புமணி ராமதாஸை சந்தித்தவர். அந்த ஃபைலோட போய் பார்த்த எஸ்ஓ ஸ்பெஷல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கார். அவர் மேல குற்றம் இல்ல, அன்புமணி மேலதான் குற்றம் இருக்கு. நீதிமன்றம் ஆளே உள்ள போல அப்புறம் எப்படி நீதிமன்றம்? ஊழல் என்பது ஒருவர் கொடுக்க வேண்டும், ஒருவர் வாங்க வேண்டும். கொடுப்பதற்கு ஒருவர் உள்ளே செல்லவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது வாங்கியவரை எப்படி குற்றவாளி ஆக்க முடியும்? இயற்கை நீதிக்கு முரணானது. அதாவது எங்கள் மீது நீங்கள் சுமத்தப்பட்டக்கூடிய செய்தி என்பதும் குற்றச்சாட்டு என்பதும் நீங்கள் எங்கள் மீது பொறுப்போடு செய்கிறீர்களா அல்லது பொது வாழ்வில் தூய்மையோடு இருக்க வேண்டும் என்பதை அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வழக்கு ஒரு சுண்டக்காய் வழக்கு. இதில் ஒன்றுமே இல்லை. இந்த வழக்கை பொறுத்தவரையில் மிக மிக சாதாரண எளிதாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வர முடியும், வெளிவர முடியும். என்ன வழிமுறைகள், என்ன சட்ட வாய்ப்புகளை வழங்குகிறதோ அந்த அடிப்படையில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். என்னுடைய கேள்வியில சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய எஃப்ஐஆர் பத்தி பேசும்போது வரவேற்கிறீங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சம்பந்தப்பட்ட 2009 பதவியிலிருந்து வந்த பிறகு 2012 போடுகிறார் சொன்னால் அரசியலுக்காக போடப்பட்டது. இன்றைக்கு சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லல. வழக்கு தொடர்ந்தது அரசியல் காரணங்களுக்காக இருக்கலாம், மட்டுமே. ஆனால் இன்று தீர்ப்பளித்திருப்பது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். எடுத்துக் கொள்ளவில்லை அந்த நீதிமன்றம். சிபிஐ செய்த விஷயத்தை இதில் செய்திருந்தால் 197 அந்த பிரிவை பயன்படுத்தவில்லை இல்லன்றது சட்டம் நீதிமன்ற பல வழக்குகள் சொல்லிடுச்சு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் அதிகாரிகள் மேல சாங்ஷன்றது தேவையில்லை என்பது உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லி இருக்குது. இரண்டாவதாக டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல 5 பேரை விட்டுட்டாங்க, பிரமா பேசி இருக்குதால முகாந்திரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டு நண்பர் சொல்லும்போது சொன்னாரு, இது வெறுமனே வந்து டெக்னிக்கல் ஃபால்ட், அவங்க அனுமதி கொடுத்ததுல தான், ரெனிவல் பண்ணதுல தான் தவறு அப்படின்னு சொன்னாரு. எது இருந்தாலும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல வரும்போது ஊழல் தடுப்பு சட்டத்தை வழக்கு செய்யப்படும், அது நிச்சயம் சந்தித்துதான் தீர வேண்டும். இவங்க சொன்னது நீங்க அவர் பதில் சொல்லவே இல்லை. மாணவர்கள் எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் பதிவு படிக்க முடியாது சொன்னவங்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கை அந்த திரும்ப பெற்று எல்லாமே அரசியல் ரீதியாக சொல்ல முடியும். மாணவர்கள் கூட அரசியல் ரீதியாக பெற முடியும். நீங்களே சொல்றீங்க கருணாநிதி பார்த்தா கருணாநிதியிலிருந்து ராஜாவிலிருந்து எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, இது வந்து அரசியல் பின்மூலம் கொண்டதுதான். நான் கேட்கிறேன், அரசியல் பின்மூலம் கொண்ட வழக்கா இருக்கலாம், நீதிமன்றத்துக்கு அந்த குற்றச்சாட்டு சொல்ல போறது சிறப்பு நீதிமன்றம் ஆஜர் சொல்லியிருக்கிறார். ஒரே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடிய இந்த சட்ட விஷயங்கள் இந்த மனுவில் ஏற்று விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையே அந்த நீதிமன்றத்துக்கு இல்லை. உயர்நீதிமன்றத்தில் இந்த வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டால்
மிக எளிதாக இந்த வழக்கில் நாங்கள் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். ஒரு நிச்சயமாக ஒரு கரும்புள்ளி திரு அன்புமணி ராமதாசுடைய கேரியர் மீது விழுந்திருக்கிறது. அது எப்படி தொடைக்கப்பட போகிறது, இந்த வழக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த போகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக ஊழல் புகார் என்பது கிட்டத்தட்ட எல்லா கட்சியினரும் வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அதை மக்கள் நீதிமன்றம் ஏற்கிறதோ இல்லையோ மக்கள் அதை எந்த அளவு பார்க்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பல புகார்களை நீதிமன்றங்கள் நிரூபித்தாலும் கூட மக்கள் ஏற்பதில்லை. மக்கள் மன்றம் வேறாக பார்க்கிறது. மக்கள் மன்றம் இந்த புகார் எப்படி எதிர்கொள்ள போகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த புகாரை எப்படி எதிர்கொள்ள போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி கலந்து கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.